அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சண்டே. உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கமெண்டில் மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. காலையிலே சாப்பாடை வெடித்து தயிர் தாளித்து சாப்பிட்டாச்சு எல்லோரும். மதியத்துக்கு மேலே ஏதாவது செஞ்சால் தான், இன்னும் எதுவும் ரெடி பண்ணலை. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு வீடியோ. எல்லாருக்கும் சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமாக என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்குறோம். அந்த வீடியோவை வந்து யாரும் பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. எனக்கு பேசக்கூட வரமாட்டேங்குது. நமக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராது, தமிழ் தான் வரும். பாதியிலே யாரும் வீடியோவை நிறுத்திட்டு போயிடாதீங்க. ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். அப்போ தான் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நாள் நம்ம போட்ட வீடியோ எல்லாமே வந்து ஏதாவது விவசாயத்தை பற்றி போட்டிருக்கோம். மற்றபடி இப்போ வந்து நம்ம ஒரு 10 நாளாகவே லைஃப் ஸ்டோரி 12 வீடியோ போல் போட்டிருக்கோம். லைஃப் ஸ்டோரியை பற்றி எல்லாம் வந்து சொந்த கதை, சோக கதை, ஒரே அழுகாச்சு, ஒரே சோகமாகவே போயிட்டு இருந்துச்சு 10 நாளாக. அதுக்கு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் முடிச்சாச்சு. ஒரு வழியாக முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம பழைய வீடியோ வந்து நேற்றுலேருந்து பழையபடி வீடியோ எப்பயும் போல் யதார்த்தமாக நடக்கிறத போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ போட போகிறோன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இவ்வளோ நாள் படாத பாடுபட்டு, லொல்லுப்பட்டு, லோலாயப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, இத்தனை பட்டு இன்னும் திருந்தலையேன்னு கேட்காதீங்க. எவ்வளவோ பட்டுட்டோம். 10 வருஷமாக வாழ்க்கையில் தனியாக வந்து நம்ம போராடி எவ்வளவோ அவமானம் அசிங்கத்தையும் தாண்டிட்டோம். அதில் இதுவும் ஒன்று. இதுலேயும் 10ஆவதுக்கு வந்து எவ்வளவோ அவமானம் அசிங்கெல்லாம் தாண்டி படாத முயற்சி பண்ணி பங்கப்பட்டு துக்கப்பட்டு கடைசியில் நம்ம சேனலுக்கு வந்து வாட்சிங் ஹவர் வந்துருச்சு. முன்னாடியே அதை பற்றி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன், வாட்சிங் ஹவர் வந்துச்சுன்னு. அப்புறம் வாட்சிங் ஹவர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து மானிட்டேஷன் இது அப்ளை பண்ணணும்ல. மானிட்டேஷன் ஆகிறதுக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷன் அது எல்லாத்தையும் முடித்து அது மானிட்டேஷன் அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு அந்த பின் நம்பர் வரும்ல, கூகுள் ஆட்சென்ஸ்னு, அந்த பின் நம்பர் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வீடியோ அதான். இங்கே பாருங்கள், கூகுள் ஆட்சென்ஸ்லேருந்து நமக்கு வந்து லெட்ரு வந்திருக்கு. இது வந்து நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ண 3ஆவது நாள் இல்லைன்னா 4ஆவது நாள் வந்துடும்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. நானும் நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கேன், எப்படியெல்லாம் யார் யாருக்கு எப்படிலாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி நான் வந்து இது மானிட்டேஷன் அப்ளை பண்ண 3ஆம் நாளிலேருந்து நான் என் தம்பி பொண்டாட்டிட்டேன், என்ன பிள்ளைன்னா நமக்கு கொண்டு வரல, என்ன பிள்ளைன்னா நமக்கு கொண்டு வரவே இல்லைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். 3ஆவது நாளும் போச்சு, 4ஆவது நாளும் வந்துச்சு, 4ஆவது நாளும் வரவே இல்லை. ஆனால் 4ஆவது நாள் போஸ்ட்மேன் மட்டும் வந்தார். போஸ்ட்மேன் வந்தது எனக்கும் என் தம்பி ஒய்ஃபு பிரபாவுக்கும் ஒரே சந்தோஷம். ஆகா வந்துச்சு, கூகுள் ஆட்சென்ஸ் வந்துச்சாட்டிருக்கு அப்படின்ட்டு. நாங்கள் வந்து உடனே என் பேரை கூப்பிட்டதும் நான் வந்து ஓடுறேன். என் பேர் இல்லை, என் பேர் தான் சொன்னாங்க. நான் போய் பார்த்தா கடைசியில் கூகுள் ஆட்சென்ஸில் இந்தியன் பேங்க்லேருந்து நகை வந்து ஏலம் விட போகிறோம், அதனால் நீங்கள் வந்து நகையை வந்து திருப்பிங்க அப்படின்னு அந்த லெட்ரு அவசர நோட்டீஸ் தான் வந்துச்சு. சரி, எங்களுக்கு பார்த்ததும் இச்சின்னு போயிடுச்சு. என்னாடி இன்னும் நமக்கு கொண்டு வரவே இல்லை, வருமா வராதா, நம்ம ஏதாவது அப்ளை பண்ணதில் மிஸ்டேக் பண்ணிட்டோமா என்ன ஏதோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். மானிட்டேஷனில் அவங்க வந்து அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு என்னமோ அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் 5ஆவது நாள் நான் வந்து அவ்வளோவா யோசிக்கல, மறந்துச்சு. ஆமாம், இது எதிர்பார்த்து வர்றப்போ வரட்டும் அப்படின்ட்டு நான் வந்து அப்போ ஏதோ டியூட்டிக்கு போகிறதுக்கு ஏதோ கிளம்பிட்டு இருந்தேன். என்னால் கூட அவசரமாக நான் ஏதோ கிளம்பிட்டு இருந்தேன், வெளில வர முடியல. போஸ்ட்மேன் வந்திருக்கேன், வனிதா யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் என்னால் போக முடியல. உடனே தம்பி ஒய்ஃபு போய் என்னன்னு சொல்லி கேட்டால் லெட்ரு வாங்கிட்டு, சித்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வந்து உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு சித்தி வந்துருச்சுன்னுட்டு உடனே தம்பியெல்லாம் என்ன பிள்ளை வந்துச்சு அப்படிங்கிற. கடைசியில் பார்த்தா வந்தது நம்ம கூகுள் ஆட்சென்ஸு. இதில் வந்து சீக்ரெட் நம்பர் வந்து 6 பின் நம்பர் கொடுத்துருக்காங்க. 6 பின் நம்பர். ஆமாம், இந்த பின் நம்பரை வந்து உங்கள்கிட்டலாம் காட்டக்கூடாதான், அதனால தான் உங்கள்கிட்ட காட்டலை. இந்த பின் நம்பர்லாம் போட்டு நம்ம வந்து இது பண்ணியாச்சு. அதாவது வந்து நம்மளால்
காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடும்போது நம்மளே இப்போ தான் தத்தி குத்தி உளுந்து எழுந்திரிச்சு மொல்லமாக நடக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் வந்து நான் வந்து பின் நம்பரை காட்டலை. இருந்தாலும் இந்த ஒரு சந்தோஷமான செய்தியை உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது வந்து இப்படியும் ஒரு 15 நாளைக்கு மேலே ஆக போகுது. 15 நாளைக்கு மேலே ஆக போகுது. நான் ஏன் இது வந்து இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன்னா, நான் வந்து அப்புறம் லைஃப் ஸ்டோரி போட்டுட்டு இருந்தேன்னா, அது வந்து 12 நாள் போல் அதே போயிட்டு இருந்துச்சு. அதுவே ஒரு நாள் இடையில வீடியோ எடுக்க முடியல. அதனால் வேறு வீடியோ போட்டிருந்தேன். அதனால் அப்புறம் அதுக்கப்புறம் வியூஸ் கூட அதிகமாக போகலை, குறைஞ்சிச்சு. அது இடையில இதை பற்றின போட வேணாம், ஒரு வழியாக அந்த லைஃப் ஸ்டோரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடலான்ட்டு தான் வெயிட்டிங்கில் வச்சுருந்தோம். இருந்தாலும் அந்த விஷயத்த, அந்த சந்தோஷத்தை நான் மற்றபடி சொந்தக்காரங்கிட்ட எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே எதுவுமே தெரியாது. இது வந்து உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறது தான் என்னோடய மெயின் ஆசை. ஏன்னா இதுக்கு வந்து மெயின் சந்தோஷம், இது வந்து எனக்கு வந்து மெயின் சந்தோஷம். இது எனக்கு கிடைக்க மெயின் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. உங்களோட ஆதரவுனாலையும் உங்களோட சப்போர்ட்னாலையும் தான், நீங்கள் தொடர்ந்து எனக்கு பண்ண சப்போர்ட்னால தான் இந்த வெற்றி எனக்கு கிடைச்சிது. இது எனக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஆமாம், இது என்ன பெரிய இதா அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் மாதம் 1 லட்சம் 2 லட்சம்லாம் யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. எனக்கு இது பெரிய சாதனை தான். எனக்கு ஒரு எப்படி இது வந்து ஒரு சைக்கிளில் கூட வசதி இல்லாதவன்ட்ட திடீர்னு கொண்டாந்து ஒரு காரை கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. ஆமாம், அவ்வளோ சந்தோஷம். இந்த நம்பர் எனக்கு வந்தது, என் வீடு தேடி வந்தது. எனக்கு இன்னமும் என்னோடய சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு நான் வந்து இன்னாருன்னு ஒருத்தர் தனித்தனியாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த குறிப்பிட்ட அந்த உள்ளங்களுக்கு, அந்த நல்ல உள்ளங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் இது இருந்தாலும், நான் லைவ் போட்டாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, அதுக்கு மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற அந்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த அளவுக்கு என்னோடய ஷார்ட்ஸுக்கும் சரி, வீடியோக்கும் சரி எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இது அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிது. நான் லைவ் போட்டு தான் வந்து வாட்சிங் அவர்லாம் வர வச்சேன். நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணால் முடியும். நமக்கு வந்து யாரும் இல்லை, நம்ம தனியாக இருந்து எப்படி பிழைக்கிறது அப்படிலாம் யாரும் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கடவுள் நமக்கு படி அளக்குவார், கண்ணை திறந்துருப்பார், ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு வழியை காட்டுவார். மரத்தை வச்சவன் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி தானே ஆகணும். படைத்தவனுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அது வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து உணர்கிறேன். நிறைய விஷயத்தில் உணர்ந்திருக்கேன். நான் எவ்வளோ கஷ்டத்துலேயும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, பண கஷ்டம், ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு மூலயமா எனக்கு வந்து உதவி வந்து கிடச்சிரும் அந்த நேரத்தில். அது வந்து நான் சத்தியமாக அதை வந்து நான் உணர்கிறேன். கடவுள் இருக்கார், ஏதோ ஒரு வழியை நமக்கு காட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு. இன்னும் இது வரைக்கும் எனக்கு பெருசாக ஒன்றும் கடவுள் செஞ்சில்லை. இதுக்கு மேலாவது ஏதாவது நல்லது பண்ணணும், பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எனக்கு என் பிள்ளைக்கும் இதுதான் உலகம். நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கணும். உங்கள் ஆதரவு வந்து எங்களுக்கு எப்பயுமே கடைசி வரைக்குமே உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நான் வந்து என்னால் முடிஞ்சது அன்னன்னைக்கு நாங்கள் செய்கிற வேலைகள், வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, கொல்லை வேலையாக இருந்தாலும் சரி, அன்னன்னைக்கு எங்கள் லைஃப்பில் நடக்கிறத எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். எந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட மறைக்க மாட்டேன். எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி வீடியோ எடுத்து போடுவேன். நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி இன்னமும் எனக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸ்லாம் நிறையா பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, லாங் வீடியோவும் பாருங்கள். ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லாங் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் வந்து அதுக்கு டாலர் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. கண்டிப்பாக வந்து என்னோடய மாதம் சம்பளம் எடுத்தேன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து போடுவேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய சாதனை. நான் வந்து ஒரு 10,000 யூடியூப்பில் சம்பளம் வாங்கினா, 5,000 வாங்கினாலும் சரி, அது ஒரு பெரிய சாதனை தான் என்னை பொறுத்தளவுக்கு. இந்த லெட்ரு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் இந்த வீடியோ. எல்லோரும் நல்லா பார்த்துக்க பாருங்க. சாப்பிட்டு இன்றைக்கி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுங்க. இன்றைக்கே இந்த வீடியோ அப்லோட் பண்ணி விட்ருவேன்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை இன்றைக்கி அப்லோட் ஆகிட போகுது. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. டவர் பிரச்சனை தான் இங்கே பெரும் பிரச்சனையாக இருக்குது. நம்ம வீடு அந்த கொல்லைக்குள்ளே காட்டுக்குள்ளார கிடக்குது, எல்லாருக்குமே தெரியும். நம்ம கண்டினியூவாக வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். முடிந்த அளவுக்கு இந்த விஅஜய் சன்னாபனிதா யூடியூப் சேனலுக்கு அனைத்து உள்ளங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள்.
நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பி அஜய் சனா பணிதா யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, பாய்.